Hi, this is Ragashruti. இன்னைக்கு current affairs class பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் 2025 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்ட் 1 கவர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் 1 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் 2ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அண்ட் இதோட டைம் பீரியட் என்ன அப்படின்னா 2024 to 25 இந்த இயர்லேருந்து இது இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் 2028 to 29. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2028 to 29 இந்த வருஷம் வரைக்கும் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். இதை வந்துட்டு VVP 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாருங்கள், வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் இதுதான் இதோட பேர். ஸோ இது எதுக்காகனா பார்டர் வில்லேஜஸ் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ், அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க பார்டர், இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்க பார்டர். ஸோ இந்த பார்டர் ஏரியாஸில் இருக்க வில்லேஜஸ், கிராமங்கள், அதெல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராமோட மேஜர் எய்ம். ஸோ இது எதுக்கு கீழே இதோட விஷன் என்ன அப்படின்னா விக்ஷித் பாரத் அட் 2047. விக்ஷித் பாரத் அப்படின்னா டெவலப்ட் இந்தியா அப்படின்றது தான் வந்துட்டு இதோட டிரான்ஸ்லேஷன். ஸோ 2047க்குள்ளே இந்தியாவை ஒரு டெவலப்ட் கண்ட்ரியாக நம்ம மாற்றணும் அப்படின்றது தான் அதோட மேஜர் எய்ம். விக்ஷித் பாரத்னா அதுதான். ஸோ இந்தியா வந்துட்டு நமக்கு தெரியும் இட் இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி, இன்னும் அது டெவலப்ட் ஆகலை. ஸோ 2047க்குள்ளே நம்ம டெவலப்ட் கண்ட்ரி ஆகணும் அப்படின்றது தான் அந்த விக்ஷித் பாரத் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு இந்த விக்ஷித் பாரத்தை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்கீம். அண்ட் இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் அப்படின்னா நம்மளோட பார்டர் ஏரியாஸ் வந்து சேஃபாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கணும், அதாவது டெவலப்டாக இருக்கணும். அதுதான் இதோட மேஜர் எய்மாக இருக்குது. ஸோ சேஃப், செக்யூர்ட் அண்ட் வைப்ரண்ட் லேண்ட் பார்டர்ஸ், இதுதான் வந்துட்டு மேஜர் எய்ம் ஆஃப் திஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் இருக்குல்ல, அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை ஒட்டி இருக்க வில்லேஜஸை டெவலப் பண்ணணும். அண்ட் எதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா நார்தர்ன் பார்டர்ஸ். ஸோ நார்தர்ன் பார்டர்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மீதி இருக்க இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும். ஏன் நார்தர்ன் பார்டர்ஸை இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா VVP 1ல் ஆல்ரெடி நார்தர்ன் பார்டர்ஸை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ VVP 2ல் வந்துட்டு அந்த நார்தர்ன் பார்டரை விட்டுட்டு மீதி இருக்க எல்லா பார்டர்ஸ், அதை ஒட்டி இருக்க வில்லேஜஸை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மேஜர் எய்ம். ஓகே, ஸோ வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா ஒரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னா பார்டர் ஏரியாஸில் இருக்க வில்லேஜஸை டெவலப் பண்ணணும், இவ்வளோதான். அண்ட் இதோட அவுட்லே பாருங்கள் 6837 crore இதோட டோட்டல் அவுட்லே. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு நோ த ஃபிகர், இந்த மாதிரி இவ்வளோ காசு செலவாச்சு ஒரு இந்த இயரில் இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. இது உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறனால, ஓகே இது ஒரு பெரிய ப்ராஜெக்டா சின்ன ப்ராஜெக்டா, ஓகே இந்த ஸ்கீம் வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இது பழைய ஸ்கீம் இல்லை, இது கொஞ்சம் புது ஸ்கீம் தான், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது. ஆனால் இப்போ ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, குவிட் இந்தியா மூமெண்ட்டாக இருக்கட்டும், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு காந்தி எப்போ சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தார் அப்படியா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி இவ்வளோ காசாச்சு ஒரு இந்த இயரில் இதை லான்ச் பண்ணாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பட் ஹிஸ்ட்ரியில் இருக்க டேட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டேட்ஸ் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்க நினச்சிங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம். உங்களுக்கு டேட்ஸ் வச்சுலாம் நிறைய கொஷின்ஸ்லாம் வரவே வராது. ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்க டேட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் போதும். ஓகே, அண்ட் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2028லேருந்து 2029 வரைக்கும். ஓகே, இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் 2 இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். ஓகே, ஸோ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு இருக்குது. ஸோ இந்த VVP 2 வந்துட்டு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், ஆனால் VVP 1 இருக்குல்ல அது வந்துட்டு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமுக்கும் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அப்படின்னா 100% ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணும். ஆனால் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மணி வந்துட்டு சென்டர் கொடுக்கும் அண்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து ஸ்டேட்டும் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ 60% வந்து சென்டர் கொடுக்குது அப்படின்னா 40% வந்து ஸ்டேட் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஆனால் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அப்படின்னா 100% ஃபண்டிங் வந்து சென்டரே கொடுத்துரும். ஓகே, ஸோ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா கம்ப்ளீட்லி சென்டர் கீழே இருக்கிறது, சென்ட்ரலி ஸ்பான்சர் பண்ணும் சென்டர். ஸோ இவ்வளோ அமௌண்ட் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணும், மீதி அமௌண்ட் வந்து ஸ்டேட் வந்து போட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ VVP 1 வந்துட்டு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், VVP 2 வந்துட்டு சென்ட்ரல் ஸ்கீம். அண்ட் இதோட கவரேஜ் பாருங்கள்,
ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் லேண்ட் பார்டர்ஸை வந்துட்டு அங்கே இருக்க வில்லேஜஸை கவர் பண்ணுது. எந்த வில்லேஜஸ் ஒரு எந்த பார்டர்ஸை தவிர்த்து கவர் பண்ணுது அப்படின்னா நார்தர்ன் பார்டர்ஸ். பிகாஸ் நார்தர்ன் பார்டர்ஸ் ஆல்ரெடி VVP 1ல் கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸோ அந்த பார்டர் ஏரியாஸ் இருக்குல்ல, அங்கே இருக்க வில்லேஜஸில் இருக்க மக்களுக்கு பெட்டர் லிவிங் கண்டிஷன் இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும். டிரான்ஸ்பார்டர் க்ரைம்ஸ் நடக்காமல் தடுக்கணும். டிரான்ஸ்பார்டர் க்ரைம்ஸ்னால் என்னது? ஹியூமன் டிராஃபிக்கிங், ட்ரக் டிராஃபிக்கிங், வெப்பன் டிராஃபிக்கிங். ஸோ இந்த மாதிரி மனுஷனை வந்துட்டு கடத்துறது, இல்லை ட்ரக்கை வந்துட்டு இந்த கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கும் நடுவில் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆர்ம்ஸ்னால் என்னது? வெப்பன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பார்டர் க்ரைம்னு சொல்லுவோம். டிரான்ஸ்பார்டர்னால் என்னது? ஸோ இந்த பார்டருக்கும் இந்த 2 பார்டருக்கு நடுவில் நடக்கிற க்ரைம்ஸ். ஓகே, அதை டிரான்ஸ்பார்டர் க்ரைம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது இதோட மேஜர் ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து இதோட டென்யூர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2024 to 25, அதுலேருந்து 28 to 29. ஸோ இதுதான் வந்துட்டு வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராமோட மேஜர் பாயிண்ட்ஸ். இப்போ அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ் இன் பார்டர் வில்லேஜஸ். பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ்னால் என்னது? ப்ராப்பரான தண்ணி வசதி அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி தரணும், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்பராக இருக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்கணும். இதுதான் வந்துட்டு பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த பார்டர் ஏரியாஸில் இருக்க மக்களுக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்னென்னா, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி தருவாங்க. அவங்க ஸ்கில்லு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ப்ஸ் நடத்துவாங்க அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்கி தருவாங்க. ஓகே, அதுதான் வந்துட்டு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு சேஃப் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்றது இன்னொரு ஆப்ஜெக்டிவ். அடுத்து டிரான்ஸ்பார்டர் க்ரைமை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டிரான்ஸ்பார்டர் க்ரைம்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து பார்டர் பாப்புலேஷனை வந்துட்டு நேஷ்னல் மெயின் ஸ்ட்ரீம் கூட இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ பார்டர் பாப்புலேஷனை நேஷ்னல் மெயின் ஸ்ட்ரீம் கூட இன்டெகிரேட் பண்ணால் என்ன அர்த்தம்? ஸோ நேஷ்னல் மெயின் ஸ்ட்ரீம்னா என்னது? இந்தியா லைக் நடுவில் இருக்க ஃபுல் பாப்புலேஷன். இந்த பார்டர் வில்லேஜஸ் வந்துட்டு ரொம்ப சைடில் இருக்க பீப்புள் இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே இருக்க நடுவில் இருக்க பீப்புள் வந்து இன்னும் டெவலப்டாக இருப்பாங்க, எஜுகேஷன் வைஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும் டெவலப்டாக இருப்பாங்க. ஆனால் பார்டரில் இருக்க பீப்புள் என்னவாக இருக்கும்? இன்னும் அங்கே வில்லேஜ் தான் இருக்கும், இன்னும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்காது. ஆனால் இவங்களுக்கும் பெருசாக இன்ட்ராக்ஷனும் இருக்காது, ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் பார்டரில் இருக்க ஏரியா. ஸோ அவங்களும் இந்த நடுவில் இருக்க மக்களுக்கும் பெருசாக இன்ட்ராக்ஷனும் இருக்காது. ஸோ இவங்க 2 பேரையும் வந்துட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு அது. அடுத்தது வந்துட்டு ஐஸ் அண்ட் இயர்ஸாக இருக்கணும். யார் இருக்கணும்? வில்லேஜர்ஸ். அந்த பார்டர் ஏரியாஸில் இருக்க கிராமங்கள் இருக்குல்ல, ஸோ அந்த கிராமத்தில் வாழ்கிற வில்லேஜ் மக்கள் வந்துட்டு ஐஸ் அண்ட் இயர்ஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. ஐஸ் அண்ட் இயர்ஸ்னால் என்னது? ஸோ ஏதாவது ஒரு டெரரிஸ்ட்னே நம்ம வச்சுக்கலாம். ஏதோ ஒருத்தன் வந்துட்டு அந்த பார்டரை க்ராஸ் பண்ணி வந்துடுறான் அப்படின்னா, ஸோ இந்த வில்லேஜ் மக்கள் வந்துட்டு பார்க்குறாங்கன்னா, ஸோ பார்த்தா அவங்க அஃபீஷியல்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம், அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒருத்தன் சஸ்பிஷியஸாக ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க காதிலே ஏதோ ஒன்று கேட்குது, 2 டெரரிஸ்ட் பீப்புள் வந்துட்டு நடந்துட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறானுங்க, ஸோ அவங்க பேசுகிறது இவங்க காதில் கேட்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? அதையும் வந்துட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். அதான் ஐஸ் அண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இருக்க பார்டர் ஏரியா வந்துட்டு ரொம்ப அதிகம். ஓகே, லைக் thousands of kilometers கணக்கில் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக நம்ம ஃபென்சிங் பண்ணி வைக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய இடம் வந்து போரஸாக தான் இருக்கும், எந்த ஃபென்சிங்கும் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ பீப்புளால் ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பார்டர் ஏரியாவில் இருக்க வில்லேஜ் மக்கள் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக ஒருத்தன் உள்ளே வரான் அப்படின்னா அவங்களுக்கு டவுட் வரும்ல, அது உடனே அவங்க போய் அஃபீஷியல்ஸ் கிட்ட சொல்லலாம். அதுதான் வந்துட்டு ஐஸ் அண்ட் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் VVP 2. இப்போ அடுத்த டாபிக் பாருங்கள், ஹை சீஸ் ட்ரீட்டி. ஸோ இந்த ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படின்றது வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ BBNJ அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த BBNJ அக்ரிமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹை சீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சீஸ்லேயோ ஓஷன்ஸ்லேயோ ஒரு ஏரியா இருக்கும், அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே இருக்க மெரைன் பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹை சீஸ் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வரும், எந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே இந்த ஹை சீஸ் ட்ரீட்டி வரும் அப்படின்னா UN clause. UN clauseோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த UN clause அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ஏன்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ யூஎன் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். லைக் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் த சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சி ஆர் ஓஷன் இது ரிலேட்டடாக எந்த ஒரு லா போடுறதுமே இவங்களோட வேலை. இந்த யூஎன் கிளாஸ் தான் வந்துட்டு அந்த லாஸ் போடுறது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லா ஆஃப் த சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎன் கிளாஸோட இன்னொரு பேர் என்னென்னா லா ஆஃப் த சி. பிகாஸ் அவங்க தான் வந்துட்டு மெரைன் ரிலேட்டட் எந்த லாஸாக இருந்தாலும் அதை போடுறது இவங்க தான், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இவங்க தான். அண்ட் இந்த ஹைசீஸ் ட்ரீட்டியும் வந்துட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே தான் வருது. இந்த யூஎன் கிளாஸ் ஃப்ரேம் ஒர்க் கீழே தான் அந்த ஹைசீஸ் ட்ரீட்டியும் வருது. ஸோ இவங்க யூஎன் கிளாஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சியை வந்துட்டு 5ஆக பிரிச்சிருக்காங்க, 5 ஏரியாவாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அது என்னென்ன ஏரியான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் வாட்டர்ஸ், அப்புறம் டெரிட்டோரியல் சி, கண்டிகுவஸ் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்ட் ஹை சீஸ். ஸோ இந்த மாதிரி 5 ரீஜனாக வந்துட்டு ஒரு சியை பிரிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு சியை பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேஸ் லைன். ஸோ இந்த பேஸ் லைன்லேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ். ஸோ 12 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் இப்போ 1 நாட்டிக்கல் மைல் ஈக்குவல் டு 1.85 கிலோமீட்டர். இப்போ வந்து நம்ம நார்மலி ரோடில் வந்து கிலோமீட்டர்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் சீஸில் வந்து கிலோமீட்டர்னு நம்ம சொல்ல மாட்டோம். இங்கே வந்து நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு நாட்டிக்கல் மைல் ஈக்குவல் டு 1.85 கிலோமீட்டர். ஸோ இந்த பேஸ் லைன்லேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெரிட்டோரியல் சி கீழே இருக்க எல்லாமே வந்து இந்தியாவுக்கு தான் சொந்தம். ஓகேயா? அதே மாதிரி இந்த டெரிட்டோரியல் சீக்கும் மேலே இருக்க ஏர் ஸ்பேஸுமே வந்துட்டு இந்தியாவுக்கு தான் சொந்தம். ஸோ இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம் வரைக்கும் கீழேயும் சரி மேலேயும் சரி இந்தியாவோட சொந்தம், ஃபுல்லாக இந்தியாவோட கண்ட்ரோல் கீழே தான் வரும். இப்போது அடுத்து வந்து கண்டிகுவஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த கண்டிகுவஸ் ஜோன் வந்துட்டு பேஸ் லைன்லேருந்து 24 நாட்டிக்கல் மைல்ஸ். ஸோ 24 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் கண்டிகுவஸ் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிகுவஸ் ஜோன் கீழே இருக்க எல்லா ஏரியாவுமே இந்தியாவுக்கு தான் சொந்தம். இந்த சி ஏரியா எல்லாமே இந்தியாவுக்கு தான் சொந்தம். ஆனால் மேலே வந்துட்டு அந்த ஏர் ஸ்பேஸ் வந்து இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. ஸோ ஒன்லி டில் டெரிட்டோரியல் சி கீழே அண்ட் மேலே இந்தியாவுக்கு சொந்தம். ஸோ அதை தாண்டி இருக்க எல்லா ஏரியாவுமே மேலே சொல்கிறேன் ஏர் ஸ்பேஸ் வந்துட்டு லைக் இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கிடையாது. அது வந்து காமன் ஏர் ஸ்பேஸ், எல்லா கண்ட்ரிக்கும் வந்துட்டு பொதுவான ஒரு ஏர் ஸ்பேஸ் தான். ஸோ இப்போ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லிட்டு அடுத்தது இருக்குது. ஸோ பேஸ் லைன்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ். ஸோ 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இவ்வளோ தூரம் வரைக்கும் பேஸ் லைன்லேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு கீழே இருக்க எல்லா மெரைன் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்கு தான் சொந்தம். ஸோ இந்தியா வந்துட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னொன்று வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். எக்ஸ்ப்ளாய்ட்னா என்னது, இங்கே இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மெரைன் பயோடைவர்சிட்டி எல்லாமே வந்துட்டு இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அது லிவிங்காக இருக்கட்டும், நான் லிவிங்காக இருக்கட்டும். இப்போ லிவிங்னா என்னது, அங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ்ஸு அது எல்லாமே லிவிங்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபிஷ்ஷிங் எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி நான் லிவிங்னா என்னது, ஏதோ ஆயில் ரிசோர்ஸஸ் கீழே இருக்குது அப்படின்னா அதுவுமே இந்தியாவுக்கு தான் சொந்தம். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றது 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜோன். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு இந்தியாவுக்கு தான் சொந்தம், கீழே இருக்க எல்லாமே இந்தியாவுக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஹை சீஸ்ன்னு இருக்கும். ஓகே, இந்த ஹை சீஸ் வந்துட்டு யாருக்குமே சொந்தம் கிடையாது, இல்லைனா எல்லாருக்குமே சொந்தம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஹை சீஸை வந்துட்டு இப்போ இந்தியா வந்துட்டு இது என்னோட ஏரியா தான், நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், நான் இங்கே வந்துட்டு ஆயில் ரிசோர்ஸஸ் இருக்குது அதை நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா போய் சொந்தம் கொண்டாட முடியாது. அதே மாதிரி எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே இங்கே வந்துட்டு இது என்னோட ஏரியா அப்படின்லாம் சொல்லி எதுவுமே பண்ண முடியாது. எல்லா கண்ட்ரீஸ்க்குமே அந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தான் உரிமை இருக்குது அவங்கவுங்க கண்ட்ரியிலேருந்து. அதுக்கு மேலே அவங்களுக்கு உரிமை கிடையாது. அதுக்கு மேலே தான் ஹை சீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹை சீஸ் வந்துட்டு யாரோட கண்ட்ரோல் கீழே வராதனால அங்கே இருக்க பயோடைவர்சிட்டியை வந்து கன்சர்வ் பண்ணாமல் போயிடுறாங்க. அதனால தான் இந்த ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணாங்க. ஸோ இது யாரோட கண்ட்ரோலும் இல்லை அப்படின்றனால அங்கே இருக்க பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணாமல் போயிடக்கூடாது, அதுவும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹை சீஸ் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி அங்கே இருக்க மெரைன் பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்காக சைன் பண்ண ட்ரீட்டி தான் ஹை சீஸ் ட்ரீட்டி. ஸோ இதை எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹை சீஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் அதுக்கப்புறம் இருக்க எல்லாமே ஹை சீஸ் தான். ஸோ அது ஒருத்தருக்கு சொந்தம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த கண்ட்ரியும் வந்துட்டு அதில் சொந்தம் கொண்டாடவும் முடியாது, போய் அதை வந்துட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே இருக்க ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கவும் முடியாது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காமன் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஆல் மேன்கைண்ட். ஸோ எல்லா மனுஷனுக்கும் சொந்தமான ஒரு காமன் ஹெரிட்டேஜ் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹை சீஸை இன்னொரு
விதமாக சொல்லுவாங்க. இப்போ ஹைசீஸ் ட்ரீட்டினா என்னன்னு பார்க்கலாம். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். அந்த ஹைசீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து சைன் பண்ண ஒரு ட்ரீட்டி. ஸோ இது எந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே வரும்னு நம்ம பார்த்தோம், யூஎன் கிளாஸ் கீழே வரும். ஸோ இது எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹைசீஸில் வந்துட்டு பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் அங்கே வந்து இருக்க பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும், அண்ட் மெரைன் ரிசோர்ஸஸ் இருக்கும்ல அதையும் வந்துட்டு கன்சர்வ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட கண்ட்ரோல் கீழே வராது தான் இந்த ஹைசீஸ், ஆனாலுமே அது நம்மளோட பொறுப்பு தான், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ சைனிங் பாருங்கள், மொத்தம் வந்து 115 கண்ட்ரீஸ் வந்து இதை சைன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அண்ட் இந்தியாவுமே வந்துட்டு இதை சைன் பண்ணியிருக்கு, ஆனால் இந்தியா இன்னும் அதை ராட்டிஃபை பண்ணல. ஸோ சைனிங்க்கும் ராட்டிஃபை பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சைன் பண்ணுறதுனா நம்ம ஃபார்முலா நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம், நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா திருப்பி நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பார்லிமெண்ட்டில் உட்காந்து பார்லிமெண்ட்டில் அதை பாஸ் பண்ணணும், அதுதான் வந்து ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா இப்போதைக்கு சைன் தான் பண்ணியிருக்காது, இன்னும் நம்ம பார்லிமெண்ட்டில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அதை இன்னும் ராட்டிஃபை பண்ணலை, அது இன்னும் அது ப்ராசஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2025. ஸோ இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாடா ட்ரஸ்ட்ஸ் வந்துட்டு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்துமே அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேஜராக வந்துட்டு யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா டாடா ட்ரஸ்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் எதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் என்னென்ன இன்எஃபிஷியன்சிஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இது ஒரு ரிப்போர்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் ஒரு ஐஜேஆர் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட ஜுடிஷியரி ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் இது. அண்ட் இதில் வந்து 4 பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி இதை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ். ஸோ போலீஸ் எப்படி இருக்காங்க அண்ட் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, விமன் ரெப்ரசன்டேஷன் அங்கே எப்படி இருக்குது அப்படின்றது. அடுத்து வந்து ப்ரிசன்ஸ். ஸோ ப்ரிசன்ஸ் ஒரு ஜெயிலெலாம் இருக்குல்ல, அதான் ப்ரிசன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிசனில் ஸ்டாஃப் வந்துட்டு எப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களா, கரெக்டாக இருக்காங்களா, அண்ட் ப்ரிசன்ஸ் வந்துட்டு அதோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது, ஒரு ஜெயிலுக்கு இவ்வளோ பேர் தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ எப்படி ஸ்கூல்னாலுமே ஒரு கிளாஸில் இவ்வளோ பேர் தான் இருக்க முடியும், ஏன்னா சின்ன கிளாஸாக இருந்ததுன்னா ஒரு 30 பேர் தான் இருக்க முடியும். பெரிய கிளாஸாக இருந்தால் ஒரு 50 கிட்ட நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி தான் ஜெயிலுக்கும். ஸோ அது ஓவர் க்ரௌடடாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி. ஜுடிஷியரினா ஜட்ஜஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ ஜட்ஜஸ் பாப்புலேஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கா, ஏதாவது வேகன்சி இருக்கா, அண்ட் விமன் வந்துட்டு எப்படி அதில் ரெப்ரசென்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதையும் அதில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லீகல் எய்ட். லீகல் எய்டுனா என்னது? லீகல் எய்டுனா இப்போ வந்து ஒரு புவராக ஒருத்தன் இருக்கான், ஓகே, ஒரு ஏழை மனுஷன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு அநியாயம் நடந்துருது அப்படின்னா அவன் போய் ஒரு கேஸ் போடுறான், அதுக்கு வாதாடுறதுக்கு லாயர் வேணும். ஸோ லாயருக்கு அவன் காசு கொடுத்து ஒரு லாயர் எடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, கவர்மெண்ட்டே ஒரு லாயர் வந்துட்டு அவனுக்கு ப்ரொவைட் பண்ணும், அதுதான் லீகல் எய்ட். ஸோ அது வந்துட்டு இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த ரிப்போர்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்டேட்ஸை வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லார்ஜ் ஆர் மிட் சைஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று வந்துட்டு ஸ்மால் ஸ்டேட்ஸ். ஸோ லார்ஜ் ஆர் மிட் சைஸ்ட் அப்படின்னா 1 crore பாப்புலேஷன் மேலே இருக்க ஸ்டேட்ஸ்லாம் லார்ஜ் ஆர் மிட் சைஸ் ஸ்டேட்ஸ், அண்ட் 1 crore கீழே இருக்க பாப்புலேஷன் வந்துட்டு ஸ்மால் ஸ்டேட்ஸ். ஏன்னா 2 ஸ்டேட்ஸ் லைக் பெரிய ஸ்டேட்ஸ் அண்ட் சின்ன ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம். ஸோ 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிடலாம், லார்ஜ் ஸ்டேட்ஸ் ஒன்று, ஸ்மால் ஸ்டேட்ஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இப்போ இதில் இருக்க கீ ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேங்கிங் பார்க்கலாம். ஸோ லார்ஜ் ஸ்டேட்ஸ்ன்னு நம்ம ஒரு கேட்டகரி இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸில் தான் வந்து ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ லார்ஜ் ஸ்டேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா டாப்பில் இருக்கிறது கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் இருக்க ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் தெலுங்கானா. அடுத்து வந்து ஸ்மால் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கிம். ஸோ ஸ்மால் ஸ்டேட்ஸில் சிக்கிமோட ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டாப் ரேங்கிங் வாங்கியிருக்கிறது லார்ஜ் ஸ்டேட்டில் கர்நாடகா அண்ட் ஸ்மால் ஸ்டேட்டில் சிக்கிம். இப்போ வந்து நம்ம போலீஸ் பார்க்கலாம். இப்போ அந்த 4 பில்லர்ஸ்ன்னு பார்த்தோம்ல, 4 பேராமீட்டர்ஸ். ஸோ ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ். ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து அண்டர் ஸ்டாஃப்டாக இருக்காங்க, போதுமான அளவு போலீஸ் அஃபீஷியல்ஸ் இல்லை அப்படின்றது வந்து அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ 23% வேகன்சி வந்துட்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்குது.
அண்ட் ஃபாரன்சிக் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, ஃபாரன்சிக் ஸ்டாஃப்னா என்னது? ஸோ பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணிவிட்டு அது செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்துட்டு இப்படி ப்ரஷில் வச்சு தேய்ச்சி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாமின்லாம் பண்ணுவாங்கள்ல, நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம். அதுதான் வந்து ஃபாரன்சிக் ஸ்டாஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபாரன்சிக் ஸ்டாஃபில் வந்து 50% வேகன்சி இருக்குது அண்ட் போலீஸ் ஃபோர்ஸில் 23% வேகன்சி இருக்குது அப்படின்னு. ஸோ அண்டர் ஸ்டாஃப்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப் ஆப்டிமல் விமன் ரெப்ரசன்டேஷன். ஸோ விமன் ரெப்ரசன்டேஷனுமே போலீஸ் ஃபோர்ஸில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ 8% விமன் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து சீனியர் பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஸோ ஹை போஸ்ட்டில் இருப்பாங்கல்ல, அது வந்து 8% தான் விமன் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ விமனுக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோர்ஸில் ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து விமனுக்குன்னு அவங்க ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே யூடிலையுமே இன்னும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ 10% ரிசர்வேஷன் வந்துட்டு ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 10% கண்டிப்பாக விமன் அஃபீஷியல்ஸ் தான் அதை ஃபில் பண்ணணும், விமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த 10% வந்துட்டு எந்த ஒரு ஸ்டேட்டும் யூடியுமே வந்து ரீச் பண்ணலை. ஓகே, ஸோ விமனுமே வந்து அண்டர் ரெப்ரசன்டேட்டடாக தான் இருக்காங்க அண்ட் சீனியர் பொசிஷன்ஸ்லேயுமே விமன் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. அடுத்து வந்து ஜுடிஷரி. ஸோ ஜுடிஷரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ ஜட்ஜ் டு பாப்புலேஷன் ரேஷியோ. ஸோ லோ ஜட்ஜ் டு பாப்புலேஷன் ரேஷியோன்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ பாப்புலேஷனுக்கு இத்தனை ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. அது என்ன கணக்குன்னு பாருங்கள். இப்போது 10 lakh பாப்புலேஷனுக்கு 50 ஜட்ஜஸ் இருக்கணும். ஓகே, ஸோ 10 லட்சம் பாப்புலேஷனுக்கு கண்டிப்பாக 50 ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 10 lakh பாப்புலேஷனுக்கு 15 ஜட்ஜஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதனால என்ன நடக்கும்? ஜஸ்டிஸ் டெலிவரி வந்துட்டு ரொம்ப டிலே ஆகும். ஓகே, கேசஸ்லாம் பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ ரொம்ப நாள் இழுத்துட்டே போவோம். நாமளே பார்த்துருப்போம், இந்த கேஸ் வந்துட்டு 10 வருஷம் முன்னாடி போட்டால் அது இன்னுமே வந்துட்டு பெண்டிங்லேயே தான் இருக்குது, இன்னும் போயிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா ஜட்ஜஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ 50 ஜட்ஜஸ் இருக்க வேண்டிய இடத்துல 15 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. அதனால ஜஸ்டிஸ் டெலிவரி வந்துட்டு டிலே ஆகும். இன்னொன்று பாருங்கள், ஹை வேக்கன்சிஸ் இருக்குது ஜட்ஜஸில். ஸோ ஹை கோர்ட்ஸில் வந்து 33% வேக்கன்சி இருக்குது அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் வந்து 21% வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்குது, ஆனாலுமே வந்துட்டு ஜட்ஜஸோட போஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து டிலே இன் ஜஸ்டிஸ் டெலிவரி ஆகுது. அடுத்து வந்து லேக் ஆஃப் டைவர்சிட்டி. இப்போ ஜட்ஜஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா விமன் வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். லோவர் ஜுடிஷியரி அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் வந்து ஒன்லி 38% ஆஃப் ஜட்ஜஸ் விமனாக இருக்காங்க. அண்ட் ஹை கோர்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கம்மி, 14% தான் வந்துட்டு ஹை கோர்ட்டில் விமன் ஜட்ஜஸாக இருக்காங்க. அதர் வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வல்னரபிள் செக்ஷன்ஸ்னால் என்னது? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அதெல்லாம் வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கும் வந்து ரிசர்வேஷன் இருக்கும். போலீஸ்லேயா இருக்கட்டும், இல்லை ஜட்ஜஸ் இப்போ ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி அவங்க போகிறாங்க அப்படின்னா அதுலேயுமே அவங்களுக்கு சில ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ அந்த ரிசர்வேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு மொத்தமாக சேர்த்து 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 10% ரிசர்வேஷனை கரெக்டாக மீட் பண்ணது கர்நாடகா மட்டும்தான். வேறு எந்த ஸ்டேட்லேயுமே அந்த 10% கம்ப்ளீட்டாக ஃபில் ஆனதே கிடையாது. ஓகே, அதுதான் வந்துட்டு வல்னரபிள் செக்ஷன் வந்துட்டு ரொம்ப அண்டர் ரெப்ரசன்டடாக இருக்காங்க எல்லா ஸ்டேட்ஸ்லேயும். ஒரே ஒரு ஸ்டேட் லைக் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த 3 பேர்த்தோட ரிசர்வேஷனும் கம்ப்ளீட்டாக ஃபில்லான ஸ்டேட் எது அப்படின்னா அது கர்நாடகா மட்டும்தான். அதனால தான் கர்நாடகா வந்துட்டு டாப் பொசிஷனில் இருக்குது. இப்போ வந்து ப்ரிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஜெயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்டர் ஸ்டாஃப்டாக இருக்குது. ஸோ 30% ஆஃப் ப்ரிசன் ஸ்டாஃப் பொசிஷன்ஸ் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. ஜெயிலர்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஜெயிலர் பொசிஷன்லாம் வந்து 30% வேக்கண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்குது. அதாவது 100 பேர் ஒரு இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் 31 பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஓவர் க்ரௌடட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்டில் ப்ரிசன்ஸ் ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்குது அப்படின்னா அது உத்தரப்பிரதேஷில் தான். ஸோ உத்தரப்பிரதேஷில் ரொம்ப ரொம்ப அதிக க்ரௌட் இன் ப்ரிசன்ஸ். அடுத்து வந்து லீகல் எய்ட். லீகல் எய்டில் பாருங்கள், டிக்ளைனிங் வாலண்டியர் பார்ட்டிசிபேஷன். ஸோ வாலண்டியர் பார்ட்டிசிபேஷன் கம்மியாகுது அப்படின்றாங்க. ஸோ பேராலீகல் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்பர் வந்துட்டு 38% கம்மி ஆயிடுச்சு. இப்போ பேராலீகல் வாலண்டியர்ஸ் அப்படின்னா யாருன்னு பாருங்கள். ஸோ இவங்க என்னென்னா தி ஆக்ட் இஸ் அ பிரிட்ஜ், இந்த மக்களுக்கும் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம்க்கும் அதாவது ஜுடிஷரிக்கும் நடுவில் இவங்க பிரிட்ஜை ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாதுன்னு வைங்க, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, அண்ட் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, லாஸ் இருக்குது, எதுவுமே அவருக்கு தெரியாது. இப்போ ஒரு உமன்னே நம்ம வச்சுக்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு லேடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள ரொம்ப அடிக்கிறாங்க, டெய்லி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த
பேராலீகல் வாலண்டியர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி லாஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு இந்த ரைட்ஸ்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறதோ, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதோ, இதுக்கெலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீ லீகல் எய்டு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் காசு கட்டி ஒரு லாயர் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, கவர்மெண்ட்டே உங்களுக்கு லாயர் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வந்துட்டு இந்த பேராலீகல் வாலண்டியர்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நமக்கே என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. நாமளும் தான் படிக்கிறோம், ஆனால் நமக்கு எல்லாமே தெரியறதில்ல. இந்த வில்லேஜில் இருக்க நிறைய பேர் படிக்காத பீப்புளுக்குலாம் எதுவுமே தெரியாது. ஸோ இன்னும் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி அடிக்கிறாங்க, டொமஸ்டிக் வைலன்ஸ் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு க்ரைம் நடக்குது, ஓகே, அவங்களுக்கு அது வந்து எப்படி அதை இது பண்ணணும், எப்படி அதை சரி பண்ணணும், வெளியில் வரணும், எப்படி கேஸ் போடணும், எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த பேராலீகல் வாலண்டியர்ஸ். ஸோ அவங்க இந்த பீப்புளுக்கும் ஜஸ்டிஸ் டெலிவரிக்கும் நடுவில், ஒரு ஜுடிஷரிக்கும் நடுவில் பிரிட்ஜ் ஆக்ட் பண்ணுற பீப்புள் தான் பேராலீகல் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட நம்பர் வந்து 38% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் வந்து நிசார் சேட்டலைட். ஸோ நிசார் சேட்டலைட் இதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். ஸோ நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்றது தான் நிசார் சேட்டலைட். ஸோ இது ஒரு ஜாயிண்ட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்னா இது எர்த்தை சுற்றி ஃபுல்லாக வந்துட்டு ரவுண்ட் அடித்து எர்த்தை அப்சர்வ் பண்ணும். ஓகே, அதுதான் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்னு சொல்லுவோம். ஸோ எந்த 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து இதை பண்ணுது அப்படின்னா இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ அதனால தான் வந்துட்டு நாசா அண்ட் இஸ்ரோ. ஓகே, ஸோ இந்த 2 கண்ட்ரிஸும் சேர்ந்து தான் இதை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேட்டலைட்டை வந்துட்டு ஜூனில் லான்ச் பண்ணுறதா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ இது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. இது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில். ஸோ அங்கேருந்து தான் வந்துட்டு இதை லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் எந்த ராக்கெட் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா GSLV Mark 2. ஸோ இந்த ராக்கெட் யூஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ GSLVயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்கள், ஜியோசிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அண்ட் Mark 2. ஓகே, இதுதான் வந்து GSLV Mark 2ஓட ஃபுல் ஃபார்ம், ஜியோசிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் Mark 2. ஸோ இதில் வந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, எந்த 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க, யூஎஸ் அண்ட் இந்தியா. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு சேட்டலைட், எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அண்ட் இது எந்த ராக்கெட் மூலியமாக லான்ச் பண்ணுறாங்க, GSLV Mark 2. அண்ட் இது எந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணுறாங்க, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். அண்ட் நிசாரோட மேஜர் எய்ம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த நிசார் சேட்டலைட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏர்த்தை வந்துட்டு சுற்றிட்டே இருக்கும். ஸோ 12 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ரொட்டேஷன் அது முடிச்சிடும். ஸோ 1 ரொட்டேஷன் வந்துட்டு 12 டேஸில் அது முடிக்கும். ஸோ ஃபுல்லாக ஏர்த்தை சுற்றி அது ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ரவுண்ட் அடித்து ஏர்த்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். ஸோ ஏர்த்தில் வந்துட்டு இருக்க கிளேஷியர்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் சீ லெவல் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எதாவது நடக்குது, லைக் எர்த் குவேக்ஸாக இருக்கட்டும், வல்கானிக் எரப்ஷனாக இருக்கட்டும், ஃப்ளட் எதாவது நடக்குது அப்படி, ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ பேசிக்லி இட் இஸ் அ எர்த் அப்சர்விங் சேட்டலைட். ஸோ இது எல்லா டேட்டாவும் அது கலெக்ட் பண்ணி ஸோ நம்மளால் இன்னும் ப்ராப்பராக வந்து ஏர்த்தை அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் அதனால் வந்து இந்த மாதிரி எர்த் குவேக்ஸ்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு அட் அ டைமில் 2 இடத்துல நடக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அவங்க லிங்க் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சீ லெவல் ரைஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்கன்னா ஸோ அது அவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு வந்துட்டு சீ லெவல் ரைஸ் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னா ஸோ குளோபல் வார்மிங் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிசார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், இட் ஹெல்ப்ஸ் டு அப்சர்வ் த எர்த். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எவ்ரி 12 டேஸ் வந்துட்டு அது ஒரு ரொட்டேஷன் முடிச்சிடும் எர்த்தை சுற்றி. ஸோ இதுதான் வந்துட்டு ஷார்ட்டாக இந்த டேபிளில் கொடுத்துருக்கிறது. ஸோ இது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், GSLV Mark 2ல் வந்து அது லான்ச் பண்ணுறாங்க. எங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டா. அண்ட் இதோட மிஷன் லைஃப் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ். ஸோ மிஷன் லைஃப்னா என்னென்னா ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறம் அது எத்தனை வருஷம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படின்றது தான் மிஷன் லைஃப். ஸோ 3 இயர்ஸ் வந்துட்டு அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதால் ஃபங்க்ஷன் ஆக முடியும் ஸ்பேஸில். ஸோ அந்த 3 இயர்ஸுமே அது என்ன பண்ணும், 12 நாளைக்கு ஒருக்க வந்து அது ஏர்த்தை வந்து சுற்றி வந்துட்டே இருக்கும். அதுதான் மிஷன் லைஃப்னு சொல்லுவோம். அண்ட் 12 டேஸ் ஒன்ஸ் வந்து அது சுற்றி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் அபவுட் நிசார் சேட்டலைட். ஸோ இந்த 2 மேனுஸ்கிரிப்ட்ஸை யுனெஸ்கோ மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டரில் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேர்.
இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1992ல். யார் லான்ச் பண்ணா அப்படின்னா யுனெஸ்கோ. இது எதுக்காக அப்படின்னா குளோபல் டாக்குமெண்ட்ரி ஹெரிட்டேஜை ப்ரிசர்வ் பண்ணணும். குளோபல் டாக்குமெண்ட்ரி ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்ன? இப்போ இந்தியாவிலேருந்து ரொம்ப முக்கியமான மேனுஸ்கிரிப்ட்ஸோ புக்ஸ் இருக்குது, இல்லை ஆடியோ இருக்குது, இல்லை ஏதோ விஷுவல் ஏதோ ஒரு இது இருக்குது, ஃபிலிம் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பகவத்கீதா. ஸோ பகவத்கீதாவோட மேனுஸ்கிரிப்ட்ஸ் அது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஸோ யுனெஸ்கோ என்ன பண்ணும் அப்படின்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஓகே, பகவத்கீதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுன்னா இந்த மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டரில் ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணுச்சுன்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஸோ உலக அளவில் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், ஓகே பகவத்கீதா அப்படின்றது இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் வந்துட்டு இந்தியா கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம், இதை ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்றனால யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நம்ம பகவத்கீதா மேனுஸ்கிரிப்ட்ஸை தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சு அங்கே ஆர்கைவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. ஸோ யுனெஸ்கோ என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்துரும். இதை வந்து மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ரெஜிஸ்டரில் இந்த புக்கை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம், விச் மீன்ஸ் நாங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு, அதுக்கு ப்ரிசர்வேஷன் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ சொல்கிறது தான் இது இந்த மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ரெஜிஸ்டர். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ ரீசெண்டாக வந்து மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸை கூட யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வந்துட்டு அதை ஆட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் என்னென்னலாம்னா டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு அவங்க சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு லைக் மேனுஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியோ விஷுவல் கண்டென்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வேல்யூ மிகுந்த சில விஷயங்கள் இருக்கும்ல, ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், மேனுஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் நிறையவே வந்துட்டு காணாமல் போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி யுனெஸ்கோ ரெக்கக்னைஸ் பண்ணுறனால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை என்ன பண்ணணும், இன்னும் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அது யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸில் எடுத்துகிட்டு போய் ப்ரிசர்வ் பண்ணுறது கிடையாது, அது ஆல்ரெடி எங்கே இருக்கோ அங்கே வந்து வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறது. அண்ட் யுனெஸ்கோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணலாம், இன்னும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்துட்டு ஐடியாஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து பையனியலி அப்டேட் பண்ணுவாங்க. பையனியலி அப்படின்னா எவ்ரி 2 years. ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணுவாங்க. மொத்தம் இப்போ 570 என்ட்ரிஸ் வந்து இந்த ரெஜிஸ்டர் கீழே இருக்குது. இப்போ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பாருங்கள். ஸோ இந்தியாவிலேருந்து எத்தனை வந்து இந்த மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டரில் இருக்குது அப்படின்னா மொத்தம் 14 கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்தியா மேக் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம மேக் பண்ண 2 கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னா பகவத்கீதா அண்ட் நாட்டிய சாஸ்திரா. ஸோ பகவத்கீதா யார் எழுதுனாங்க அப்படின்னா வியாசர் எழுதுனது. நாட்டிய சாஸ்திரா யார் எழுதுனாங்கன்னா பாரத முனி அப்படின்றவர் எழுதுனது. இப்போ இது ரெண்டுமே வந்து எங்கே இருக்குது, எங்கே வச்சு ப்ரிசர்வ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பூனேயில் பந்தர்கர் ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு பூனேயில் இருக்குது. ஸோ இந்த 2 மேனுஸ்கிரிப்ட்ஸுமே பூனேயில் இருக்க இந்த இன்ஸ்டிடியூட்டில் தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேர்ல்ட் ஹெல்த் டே. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லி நம்ம April 7th வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி April 7th வி செலிப்ரேட் இஸ் வேர்ல்ட் ஹெல்த் டே. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அண்ட் எந்தெந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்ற அவேர்னஸும் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வேர்ல்ட் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா ஹெல்தி பிகினிங்ஸ் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஹெல்தி பிகினிங்ஸ் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ்னால் என்னது? ஹெல்தி பிகினிங்ஸ்னால் என்னது? ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா, ஸோ அது ஹெல்த்தியாக பிறக்கணும். ஸோ அதுக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ அம்மாவோட ஹெல்த் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, அதுதான் ஹெல்தி பிகினிங்ஸ். ஸோ அந்த ஹெல்தி பிகினிங் இருந்தால் தான் ஃப்யூச்சர் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ஹோப் பண்ண முடியும், ஒரு நம்பிக்கை வரும். ஸோ சின்ன வயசுலேயே வந்துட்டு அது பிறக்கிறப்பே நிறைய குழந்தைங்க வந்து இறந்துருது, அதுக்கப்புறம் மால் நியூட்ரிஷன் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஒரு ஹோப்ஃபுல் ஃப்யூச்சரே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா மெட்டர்னல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி நியூபோர்ன் சைல்டோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வருஷம் இந்த தீம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து ஹெல்த்துக்காக யுனைடெட் நேஷன்ஸில் இருக்க ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. ஓகே, ஸோ இதை வந்து 1948 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு 1948 செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 1948 ஃபர்ஸ்ட் ஹெல்த் அசம்பிளின்னு சொல்லிட்டு நடந்துச்சு. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்போ தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து ஹெல்த் அசம்பிளின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணாங்க நம்ம எவ்ரி 7th
ஏப்ரல் வந்து வேர்ல்ட் ஹெல்த் டேவாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது இட் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்னா என்னது, நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து உருவாக்குன ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரி கூடயும் கொலாபரேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ எது மூலியமாக அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க கூட கொலாபரேட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வருது, அதை எப்படி நம்ம காம்பேட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க. அண்ட் இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 194 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஸ்விட்சர்லாண்டில் ஜெனீவான்னு சொல்கிற இந்த இடத்துல தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஹூவோட கரண்ட் டைரக்டர் யார் அப்படின்னா டெட்ராஸ் ஆதனாம் கெப்ரேயேசஸ் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஹூவோட கரண்ட் டைரக்டர். ஸோ திஸ் இஸ் அபவுட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் டே. ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ் இந்த 7 தான். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பஹல்கம் இஷ்யூ அண்ட் ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பஹல்கம் இஷ்யூ பார்த்தோம், ஆப்ரேஷன் சிந்தூர் பார்த்தோம். அண்ட் இந்தியா வந்துட்டு என்னென்ன ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் 5 ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் என்ன எடுத்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு வந்துட்டு பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்னு பார்த்தோம். ஷிம்லா அக்ரிமெண்ட்டை வந்து அது இன் அபேயன்ஸ் வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது டிக்ளேர் பண்ணுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் 2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னு பார்த்தோம். இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம், இதோட மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அண்ட் எந்தெந்த பார்டர்ஸ் இது கவர் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து பிபிஎன்ஜி ட்ரீட்டி ஒரு ஹை சீஸ் ட்ரீட்டி. ஸோ ஹை சீஸ்னால் என்னது அண்ட் ஒரு சீயை வந்து எந்தெந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க, என்னென்ன ரீஜன்ஸாக பிரிச்சிருக்காங்க, அண்ட் ஹை சீஸ் ட்ரீட்டி எதுக்காக சைன் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் அதில், இது எல்லாமே நம்ம அதில் பார்த்தோம். அடுத்து இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2025. ஸோ இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் யார் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் எதுக்காக அது ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் இருக்க 4 பெராமீட்டர்ஸ் அண்ட் ஒவ்வொரு பெராமீட்டரும் இந்தியாவில் எந்த மாதிரி இருக்குது அண்ட் இதில் டாப் ஸ்கோரிங் ஸ்டேட் கர்நாடகான்னு பார்த்தோம், லைக் லார்ஜ் ஸ்டேட்டில், அண்ட் ஸ்மால் ஸ்டேட்டில் சிக்கிம் வந்துட்டு டாப் ஸ்கோரிங்காக இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து நிசார் சேட்டலைட். ஸோ நிசார் சேட்டலைட்னா நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து அனுப்பின ஒரு சேட்டலைட். இது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டுன்னு பார்த்தோம். இதோட மிஷன் லைஃப் பார்த்தோம், 12 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு எர்த்தை சுற்றி வரும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் யுனெஸ்கோஸ் மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டர். ஸோ மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டர்னா என்னது அண்ட் இந்தியாவிலேருந்து நம்ம எத்தனை கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த தடவை பகவத்கீதையையும் நாட்டிய சாஸ்திராவையும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வேர்ல்ட் ஹெல்த் டே 2025. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் டேன்னு சொல்லி ஏப்ரல் 7th வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்தோம் அண்ட் எதுக்காக 7th ஏப்ரல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ணது ஏப்ரல் 2025 கரண்ட் அஃபேர்ஸோட பார்ட் 1. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம பார்ட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.